கவனிச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இஎம் வேவ்ஸ், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் ரெண்டுமே ரொம்ப சின்ன சாப்டர், அதிக வெயிட்டேஜ் இல்லாத சாப்டர். ஓகேவா? அதிகபட்சமா 2 சாப்டர் சேர்த்து எனக்கு தெரிஞ்ச 5 இல்ல 6 மார்க் தான் வரும். 2 சாப்டர் சேர்த்தே நான் சொல்றேன். 5 to 6 மார்க்ஸ் தான் அதுல இருந்தே வரும். ஓகே, வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகமா 1 மார்க்ல கேட்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு இஎம் வேவ்ஸும் சரி. ஆனா நம்ம வந்து தியரியா எது எதெல்லாம் பாசிபிள் இருக்கு, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்க சான்ஸ் இருக்குன்றத தியரி லிஸ்ட் நம்ம அனுப்பிடுவோம் இன்னைக்கு. இஎம்ஏஸோட தியரி டெரிவேஷன் லிஸ்ட், டெரிவேஷன்ஸ் கிடையாது பெருசா, பட் இந்த தியரி லிஸ்ட் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, ஹவு இஎம் வேவ்ஸ் ஆர் ஜெனரேட்டட்னு ஒரு ஐடியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு 5-6 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? அது நான் அனுப்பிடுறேன். அது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஒரு 5-6-7 லிஸ்ட், 7-8 பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம அனுப்பிடுவோம். அப்புறம் ஃபார்முலா அஸ் யூஷுவல் ஃபார்முலா லிஸ்ட் அனுப்பிடுவோம், கிராஃப்ஸ் அனுப்பிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கிறதெல்லாம் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? பட் இந்த நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுதான் நான் சொல்ல போறேன். ஸோ மைண்ட் மேப் நீங்க முதல்ல மைண்ட் வச்சுக்கோங்க. இஎம் வேவ்ஸ் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னா 2 டாபிக். ஒன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இன்னொன்னு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இஎம் வேவ். ஓகேயா? இந்த 2 ஐடியா தான் இதுல இருக்கு. இதுக்குள்ள நியூமரிக்கலா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா வச்சு சில நியூமரிக்கல் கேட்கறான். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இஎம்ஏஸ்ல முக்கியமான ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதை வச்சு சில நியூமரிக்கல்ஸ் கேட்கலாம். அந்த 2 மட்டும் தான் இப்ப பேச போறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மிச்சம் எல்லாமே பிடிஎஃப் உனக்கு வந்துடும். கிளாஸ்ல நான் கொடுத்த நோட்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே உனக்கு பிடிஎஃப் இப்ப சென்ட் பண்ணிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. ஓகேயா? ஸோ சின்ன சாப்டர் தான், நம்ம இன்னைக்கு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேக்னடிசம் அண்ட் மேட்டர் அண்ட் இஎம்ஐ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மேக்னடிசம் மேட்டர் ஒரு 1/2 hourல முடிஞ்சிடும். இஎம்ஐ எவ்வளவு கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிடலாம். அது வந்து டியூஸ்டே உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? நான் பிளான் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம முடிக்கிறோம். ஆக்சுவலா முடிச்சு நம்ம அப்படியே செகண்ட் வாலி போயிடுவோம். ரே ஆப்டிக்ஸ் நிறைய இருக்கு, பெரிய சாப்டர் அது ஒரு 2 கிளாஸாவது போகும், 2-3 கிளாஸ் வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால ரே ஆப்டிக்ஸ் மட்டும் முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு டக்கு டக்குன்னு போயிடும், வேகமா முடிச்சிடலாம். மற்றபடி இந்த சாப்டர் சின்ன சாப்டர் தான், கவனிச்சுக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன முதல்ல அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ், ஓகே, அதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? பட் அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்ற கான்செப்ட் வந்து வரும். ஜஸ்ட் நோட் இட் டவுன். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன, அது வந்து ஐடி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இன்டியூஸ்டு கரண்ட் வரும். இது ஒரு டிஸ்கஷன் இருக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச்னால வர்ற இன்டியூஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க, அந்த இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ்ட், இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ்ட் டியூ டு சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ரொம்ப முக்கியம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச்னால வர்ற கரண்ட் பேர் தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் இருக்குல்ல, நல்லா கொஞ்சம். இது அடிக்கடி 1 மார்க்ல கேட்டிருக்கான், சிபிஎஸ்சில. ஐஎஸ்சில கேட்டதுல பெருசா, பட் சிபிஎஸ்சில அடிக்கடி வரும். என்னன்னா ஒரு கீ இங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க, இது பேட்டரி. ஓகேவா? இது கெப்பாசிட்டர். என்ன கேள்வின்னு பாருங்க, இந்த கீய வந்து ஆன் ஆஃப் பண்ணும்போது, ஆன் ஆஃப் பண்ற இன்ஸ்டன்ட்ல இங்க ஒரு கால்வானோமீட்டர், கால்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஸ், டிஃப்ளெக்ஸ் ஒய் அப்படின்னு கேட்கணும். நல்லா கவனிங்க, நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி. கெப்பாசிட்டர் டிசி கரண்ட் அலோ பண்ணாது. இது பேட்டரி தானே, டிசி தானே. இது வந்து கெப்பாசிட்டர் வந்து கரண்ட் அலோவே பண்ணக்கூடாது, கரண்டே வரக்கூடாதீங்க. ஆனா என்ன கேள்வினா ஆன் ஆஃப் பண்ற இன்ஸ்டன்ட்ல மட்டும் இந்த இடத்துல கரண்ட் வருது. எப்படி வருது? நார்மலா கெப்பாசிட்டர் பிளாக் டிசி தானே படிச்சிருக்கோம், அப்புறம் எப்படி ஆன் ஆஃப் பண்ற இன்ஸ்டன்ட்ல மட்டும் கரண்ட் வருதுன்னு கேட்கலாம். இதான் கேள்வி.
ஓகே, கெப்பாசிட்டர் நீங்க பேட்டரியில மாட்டினா கரண்டே வரக்கூடாது, அப்புறம் எப்படி கரண்ட் வருது அப்படின்னு கேட்கலாம் சிம்பிளா. நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும், என்ன மைண்ட் வச்சுக்கணும்னா, பேட்டரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், பேட்டரியோட வேல்யூ வந்து ஒரு 5 வோல்ட், 5 வோல்ட். கீயை க்ளோஸ் பண்ண உடனே 5 வோல்ட் வராது. ஃபர்ஸ்ட் 0 வோல்ட் இருக்கும், 1 வோல்ட், 2 வோல்ட், 3 வோல்ட், 4 வோல்ட், அப்புறம் தான் 5 வோல்ட் வருது. இட் டேக் சம் டைம். அந்த 0ல இருந்து 5 வோல்ட் வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. அப்ப 0ல இருந்து 5 வோல்ட் கொஞ்சம் கொஞ்சமா கூடும்போது இந்த இடத்துல என்ன ஆகுமா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். மறந்துடாதீங்க, கெப்பாசிட்டர் பிளேட் நடுவுல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். This electric flux change produces current. இதுக்கு நடுவுல பிளேட்ஸ் கடையில ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. That current is displacement. அப்ப டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் இந்த பக்கம் பாஸ் ஆகி உங்களுக்கு கால்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. மறந்துடாதீங்க, கெப்பாசிட்டரை பேட்டரியில மாட்டி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்தா கரண்டே வராது. க்ளோஸ் பண்ற இன்ஸ்டன்ட் இல்லைன்னா ஓபன் பண்ற இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான், இந்த கீயை க்ளோஸ் பண்ற இன்ஸ்டன்ட், ஓபன் பண்ற இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் கரண்ட் வரும். அது எதனால வருதுன்னா டியூ டு திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். கெப்பாசிட்டர்ல தான் ஸ்பெசிஃபிக்கா பேசுவோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா என்ன மறந்துடாதீங்களா. இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்கு சிபிஎஸ்இ போர்டுல. ஏன் கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னு கேட்டாங்கன்னா டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். க்ளோஸ் பண்ண சுவிட்சை க்ளோஸ் பண்ண உடனே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச்னால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்குது, ஆஃப் பண்ணும்போது 5 வோல்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0 வோல்ட் ஆகும்ல, அப்பயும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல கூடுது, ரெண்டாவது கேஸ்ல குறையுது, எனிவே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்துடும், அவ்வளவுதான், சிம்பிள். ரைட். அப்ப கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் வந்து ஏன் நடக்குதுன்றது புரிஞ்சிச்சு. ரைட். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, ரெண்டு ஃபார்முலா நார்மலா யூஸ் பண்ணாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஒன்னு எப்சிலான் நாட் டி பை இ பை டிடி, இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடிக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஐடி இஸ் ஈக்குவல் டு, சும்மா நார்மலா பாருங்க, டிக்யூ பை டிடி தானே போடுவீங்க. ரைட். கியூக்கு பதிலா சிவி போடலாமா, கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சி வெளில வந்துரும், டிவி பை டிடின்னு வந்துரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா சி இன்டு டிவி பை டிடி. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரீசெண்டா நீட் பேப்பர்ல 2024 நீட் பேப்பர்ல கேட்டது. சி கொடுத்துனா டிவி பை டிடி கொடுத்துனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்னன்னு கேள்வி, அவ்வளவுதான். இவ்வளவுதான் கேள்வி, மறந்துடாதீங்க. இந்த ஃபார்முலா வச்சு அடிக்கடி கேட்கறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட். அது என்ன கண்டக்ஷன் கரண்ட், கண்டக்ஷன் கரண்ட்னா ஒண்ணு இல்ல, இங்க ஒரு கரண்ட் போயிருக்கும்ல இந்த இடத்துல, அது பேர் கண்டக்ஷன் கரண்ட். கெப்பாசிட்டி பிளேட்டுக்கு நடுவில் வந்தது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், வெளியில வயர்ல வந்தது பேர் கண்டக்ஷன் கரண்ட், அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் சேர்த்து மைண்ட் வச்சுக்கோங்க, கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, தட் இஸ் ரைட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாடா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன அப்படின்ற அந்த கான்செப்ட். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதோட ஃபார்முலா என்ன, அது எந்த சிச்சுவேஷன்ல நம்ம டீல் பண்றோம், இந்த மூணு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, ரெண்டாவது பாருங்க, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கான்செப்ட்லயே தான் ஒரு ஃபார்முலா, ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது மேக்ஸ்வெல் கிரியேட் பண்ணது அந்த ஐடியா. ஸ்பீட் ஆஃப் இஎம் வேவ் கால்குலேட் பண்றது ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸ்பீட் ஆஃப் இஎம் வேவ் எப்படி கால்குலேட் பண்றது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஸ்பீடு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. C is equal to 1 by root of mu naught epsilon naught. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். C is equal to 1 by root of mu naught epsilon naught. ரீசெண்டா சிபிஎஸ்இ கடைசி ஒரு 2 வருஷமா நினைக்கிறேன், சிபிஎஸ்இல டைமென்ஷன் அனாலிசிஸ் வருது. நான் முன்னாடி சொன்னேன், லாஸ்ட் நாள் கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல நான் சொல்றேன் டைமென்ஷன் அனாலிசிஸ் எப்படி டீல் பண்றதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. ஆனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எவ்வளவு டைரக்ட்ன்றதுக்காக சொல்றேன். மியூ நாட் எப்சிலான் நாட் ஹோல் பவர் 1/2 ஹோல் பவர் -1/2 கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இதுக்கு டைமென்ஷன் என்ன அப்படி கேட்டுட்டான். டைமென்ஷன் என்ன, நார்மலா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மியூ நாட்டோட டைமென்ஷன் என்ன, எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் என்ன அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து.
பட் இங்க பாரு, வாட் இஸ் திஸ்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு தானே 1 பை ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட். புரியுதா உங்களுக்கு? நீ உட்கார்ந்துட்டு மியூ நாட் எப்சிலான் நாட் கண்டுபிடிக்க தேவையில்ல. இது என்னது ஆக்சுவலா? 1 பை மியூ நாட் எப்சிலான் நாட் பவர் 1 பை 2 தானே இது, அல்லது 1 பை ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட். இதோட இன்னொரு வெர்ஷன், இதோட இன்னொரு வெர்ஷன், which is equal to what ன்னு பாரு. அவ்வளவுதான். இது என்னது? ஸ்பீடுக்கு தானே ஈக்குவல். ஸ்பீடோட டைமென்ஷன் என்னது? LT மைனஸ் 1. ஒரு மார்க் எம்சிக்யூல கேட்டிருக்கான் சிபிஎஸ்சி போர்டுல. டைமென்ஷன் நான் வந்து தனியா நடத்துறேன்டா, ஆனா சொல்றேன் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இந்த மாதிரி கேக்குறாங்க. அப்ப இது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ், ரைட்? இது எப்ப? வேக்யூம். இதே ஸ்பீட் ஆஃப் EM வேவ், EM வேவ் இன் மீடியம் கேட்டானா, ஒரு மீடியம்ல ஸ்பீட் ஆஃப் EM வேவ் என்னது? V is equal to 1 by root of mu epsilon போட்டுருவாங்க. மீடியம் போட்டாலே மியூ நாட் போடக்கூடாது, மியூ போட்டுருணும். எப்சிலான் நாட் போடக்கூடாது, எப்சிலான் போட்டுருணும். Then you can write this as V is equal to, நோட் பண்ணிக்கோங்க, இதான் முக்கியம். V is equal to C divided by root of mu or epsilon r. சோ நான் முன்னாடி சில மெட்டீரியல்ஸ்க்கு எப்சிலான் ஆர்லாம் சொன்னேன். எப்சிலான் ஆர் பார் வாட்டர் வந்து எவ்வளோ? 81. எப்சிலான் ஆர் பார் ஏர் வந்து 1, ரைட்? மெட்டல் வந்து என்னது? இன்ஃபினிட்டி. இதெல்லாம் பேசி போனோம். இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. மியூ ஆர் ஃபார் டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக், டைஎலக்ட்ரிக்னா இன்சுலேட்டர்ஸ் வந்து 1. இது அடிக்கடி வருது. சரி, என்ன கேள்வி தெரியுமா கேட்டோம்னா, ஒரு மீடியம்குள்ள, ஒரு பர்டிகுலர் மீடியம்குள்ள லைட் பாஸ் ஆகுது. போகும்போது அதோட எப்சிலான் ஆர் கொடுத்துட்டான் 5. இட் இஸ் a dielectric. டைஎலக்ட்ரிக், அதோட எப்சிலான் ஆர் வந்து 5. அந்த மீடியத்துக்குள்ள ஸ்பீட் என்னன்னு கேக்குறான். நம்ம என்ன பண்ணுவோம்? V is equal to C by root of mu r epsilon r போட்டுருவோம். அதுல எப்சிலான் ஆருக்கு வேல்யூ கொடுத்துட்டா, so C divided by root of mu r epsilon r க்கு பதிலா 5 போட்டுரும், பிரச்சனை இல்ல. V is equal to mu r என்ன குழம்பிட்டு இருப்பார். டைஎலக்ட்ரிக்கோட mu r வந்து 1. நோட் பண்ணிக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இது. சோ கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. சோ ரெண்டு ஃபார்முலா ஸ்பீட் கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்னு C, இன்னொன்னு V. மீடியம்குள்ள ஸ்பீட் கேட்டா இது, வேக்யூம்ல ஸ்பீட் கேட்டா இது. ஓகே, இப்ப இந்த எலக்ட்ரோமேக்னடிக் வேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். கேரக்டர்ஸ் எழுதிக்கோங்க. EM வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ்ன்றது மறந்துடாதீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டு நாள கம்போஸ் ஆனதுதான் இது எலக்ட்ரோமேக்னடிக் வேவ். நோட் பண்ணிக்கோங்க. Those are produced by accelerated charges. ரொம்ப முக்கியம்டா. Or oscillated charges. மூவிங் சார்ஜஸ் கிடையாது, ரொம்ப முக்கியம் அதுதான். சார்ஜ் மூவ் ஆனாலே EM வேவ்ஸ் வராது. நோட் பண்ணிக்கோங்களேன். ஸ்டேஷனரி சார்ஜ், ஸ்டேஷனரி சார்ஜ் and charge moving with constant speed, constant speed, இதெல்லாம் cannot produce EM waves. இதெல்லாம் EM waves ப்ரொடியூஸ் பண்ணாது. இது முக்கியம். அதான் சார்ஜ் மூவ் ஆகுது இல்லை அப்படின்னு நினைச்சிட கூடாது. நீ அதுக்காக சொல்றேன், மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சார்ஜ் ஆக்சலரேட் ஆகணும், ஸ்பீடு கூடணும். அப்பனாதான் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, இது முதல் இன்ஃபர்மேஷன். அண்ட் இதுல ரெண்டு ஃபீல்ட் இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிராஃபிக்ல வரைய சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைக் திஸ், பெர்பெண்டிகுலரா இருக்கும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரில இருக்கும். ஓகே, மறந்துடக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருக்கும். ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, அண்ட் ப்ராபகேஷன் அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு
மேக்னெட்டிக் ஃபீல்டு, ப்ராபகேஷன். ப்ராபகேஷனா எந்த பக்கம் போகுதுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கு, ப்ராபகேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்ட்? ஆல் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். ரைட்? இது ரெண்டை வச்சு மூணாவது எந்த பக்கம் இருக்குன்றத நீ சொல்லிடலாம். there is a formula, எழுதி வச்சுக்கோங்க. ப்ராபகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. ப்ராபகேஷன் ப்ராபகேஷனோட ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ப்ராபகேஷன் is equal to E vector cross B vector. important, very very important. எந்த பக்கம் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு E cross B போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டான், மேக்னெட்டிக் ஃபீல்ட் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கலாம்ல, என்ன வேணா கொடுக்கலாம். அப்ப ப்ராபகேஷன் எங்க அப்படின்னு கேட்டா, ப்ராபகேஷன் இஸ் E வெக்டார் கிராஸ் B வெக்டாரா? B கிராஸ் E போடக்கூடாது, E கிராஸ் B தான். E எந்த பக்கம்? I கேப், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா I கேப், கிராஸ் மேக்னெட்டிக்ல எந்த பக்கம்? மைனஸ் J கேப், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா மைனஸ் J கேப். சோ என்ன வந்துரும்? EB வெளில எடுத்துட்டீங்கன்னா I கிராஸ் மைனஸ் J. I கிராஸ் J என்னது? I கிராஸ் J வந்து K, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. சோ EB மைனஸ் K வந்துரும். இப்ப ப்ராபகேஷன் எந்த பக்கம்? ப்ராபகேஷன் நெகட்டிவ் Z ஆக்சிஸ். புரியுதா உங்களுக்கு? நீ இதை சொல்லிடலாம், இங்க பாருங்க, E வந்து X பா, B வந்து Y பா அப்படின்னு சொன்னா ப்ராபகேஷன் கண்டிப்பா என்னது? Z தான். ஆனா Zல ரெண்டு செட் இருக்குல்ல, பாசிட்டிவ் செட் ஒன்று இருக்கு, நெகட்டிவ் செட் ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. அதுக்குதான் இந்த ஃபார்முலா. E கிராஸ் B போட்டீங்கன்னா அந்த டைரக்ஷன் பாசிட்டிவா நெகட்டிவா. அப்ப இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 90 டிகிரில இருக்கு. ஆனா இங்க பாருங்க, தீட்டா வந்து 90 டிகிரி, ஈக்கும் பிக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. பட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா 0 டிகிரி. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது ஈக்கும் பிக்கும். ஃபேஸ்னா என்னன்னா, இது 0வா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0, எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பீக்கு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் பாருங்க பீக்ல இருக்கு. தட் இஸ் ஃபேஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ் வேற, ஆங்கிள் டிஃபரன்ஸ் வேற, குழப்பிடாதீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஆங்கிள் டிஃபரன்ஸ் 90 டிகிரி, ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வரையும் போது இதெல்லாம் பார்க்கணும், கவனமா பார்க்கணும். ரைட்? புரியுதா? சரி, நவ லாஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷனை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் உன்னால ஃபார்ம் பண்ண முடியுமா? ஒரு இஎம் வேவ், ஓகேவா? மறந்துடாதீங்க, ஒரு இஎம் வேவ், அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், ரெண்டு இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தே கேவ் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, E நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ஜே கேப் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு பிக்கு வந்து ஈக்குவேஷன் வரீங்கன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவேஷன் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரொசீட் பண்றது? முக்கியமானது. இதுக்கப்புறம் இருக்கிறதுல கேரக்டர்ஸ் பா, கேரக்டர்ஸ் வந்து நான் அனுப்பிடுவேன். கேரக்டர்ஸ் ஒரு டேபிள்ல காலம் இருக்கு. யூனோ வாட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ரைட்? இஎம் வேவ்ல மொத்தம் எத்தனை இருக்குப்பா? 7 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்கு. ரேடியோ, மைக்ரோ, இன்ஃப்ராரெட், ரைட், விசிபிள், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரே, காமா ரே, ரைட்? மொத்தம் 7 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்கு. 7ஓட யூஸ் என்ன, 7ஓட ஃப்ரீக்வன்சி என்ன, வேவ்லென்த் என்ன, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, டிடெக்ஷன் ப்ராசஸ் என்ன, there is a list. ஒரு டேபிள் காலம் இருக்கு, அதை நான் அனுப்பிடுவேன். இப்ப இந்த டேபிள் காலம் யூசஸ் எல்லாமே PDF உங்களுக்கு வந்துடும். ஓகேயா? அதெல்லாம் நீ பண்ண வேண்டியது, நீ மக பண்ண வேண்டியது. கேரக்டர்ஸ் எல்லாம் நீ மக பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நியூமரிக்கலுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நியூமரிக்கலா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், என்ன பண்ணுவேன்? சோ முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. E நாட்ல இருந்து B நாட் எப்படி கண்டுபிடிப்பா? there is a formula. C is equal to E நாட் by B நாட். முதல் ஸ்டெப். இந்த உள்ள இருக்கிற டேர்ம் எதுக்குமே மாறாது, எதுக்குமே மாறாது, அப்படியே போடும். B is equal to ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பா, இதுல இருந்து B ஆ மாத்துறேன். B ஆ மாத்தும் போது முதல் ஸ்டெப் என்னது? B க்கு பதிலா B நாட் நான் போடணும்.
பி நாட் sin A ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் எதுவுமே மாறாது. ஏன்னா ஒரே பேஸ்ல இருந்தா இந்த உள்ள இருக்கிற டேர்ம் மாறவே கூடாது இன் பேஸ்ல இருக்கும்போது. ஆனா கடைசியில் இருக்கிறது மாறிடும். கடைசியில் இருக்கிறது வைப்ரேஷன். அப்ப நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜே கேப்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ப்ராபகேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. உள்ள போட்டிருக்காங்கல்ல எக்ஸ், இது வந்து ப்ராபகேஷனை மீன் பண்றது, அது ஐ கேப்ல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி பிரேக் டவுன் பண்றேன். இங்க கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இ நாட்ன்றது பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த டேர்ம் நான் மாறாதுன்னு சொல்லிட்டேன் அப்படியே. அப்ப இது என்னது? இது வந்து வைப்ரேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வைப்ரேஷன். இதுல இது என்னது? எந்த பக்கம் போகுது? மைனஸ் கேஎக்ஸ் கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலால உள்ளக்க மைனஸ் கேஎக்ஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், பிளஸ் கேஎக்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். உள்ள என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டணும். அப்ப ப்ராபகேட் ஆகுறது எக்ஸ் டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைப்ரேட் ஆகுறது ஜே மீன்ஸ் ஒய் டைரக்ஷன். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன வரும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எல்லாமே, ஏன்னா ப்ராபகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே ஒரே பக்கம் தான் ப்ராபகேட் ஆகுது. அப்ப இந்த உள்ள இருக்கிற டேர்ம் பிரச்சனையே கிடையாது. இந்த சைன் ஒமேகா டி அந்த போறோம்ல, அது ஃபுல்லா அப்படியே வந்துடும். முன்னாடி இருக்கிற நம்பர் மாறும், கடைசியில் இருக்கிற வைப்ரேஷன் மாறும். ரெண்டு மட்டும் தான் மாறும், வேற எதுவும் மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட மேக்னெட்டிக் ஃபீல்டா மாத்த சொன்னான்னா இந்த ரெண்டு இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இந்த கடைசியா வர்றதும் முன்னாடி இருக்கிறது. முன்னாடி இருக்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும்? பி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை சி, ரைட்? பி நாட் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலால. ஸ்பீடோட ரெண்டாவது ஃபார்முலா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம், 1 by mu naught epsilon. இது ஸ்பீடோட ரெண்டாவது ஃபார்முலா. sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் எல்லாம் வந்துடும், ரைட்? இப்ப இது ஐ வரணும். ஜே கிராஸ் என்ன போட்டா ஐ வரும் யோசி. ஏன்னா ப்ராபகேஷன் ஐ தெரிஞ்சு போச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜே தெரிஞ்சு போச்சு. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணணும்? ஜே கிராஸ் கே போட்டா தான் ஐ வரும். அப்ப இந்த வைப்ரேஷன் என்னது? கே கேப் எல். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் மாறும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. இந்த இருக்கு ஒரு ஃபார்முலா, அப்புறம் இந்த இருக்கு ரெண்டாவது ஃபார்முலா, மேல முடிஞ்சு. இதுல என்ன பண்ணுவான்? இ நாட் பி நாட் கொடுக்காம நம்பர் கொடுத்துருப்பான். நம்பர் கொடுத்தா பயந்துராத, என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான், யோசனையே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணமோ நம்பருக்கு பண்ண, அவ்வளவுதான். சம்ஸ் இருக்கு, நம்ம அனுப்பி விட்டதுலேயே சம்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நீ மக்கப் பண்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட்டா மக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல டீச் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ரேடியோக்கு ஃப்ரீக்வன்சி ஒரு நம்பர் கொடுத்துருப்பான், அதை எப்படி டீச் பண்ண முடியும்? நீ மக்கப் தான் பண்ணணும். அதே மாதிரி மைக்ரோவேவோட ஃப்ரீக்வன்சி, இன்ஃப்ராரெட்டோட ஃப்ரீக்வன்சி, யூசஸ் ஜெனரலி எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட யூசஸையும் படிச்சு வச்சுக்கோ. அது எப்படி படிக்கணும்னா, ரேடியோல 2, மைக்ரோல 2 அப்படி படிக்க கூடாது, எல்லாத்தையும் படி. ஏன்னா 2 விதமா கேட்கிறான். ரேடியோக்கு 2 யூஸ் சொன்னா நீ எழுதிடுவ. இவன் என்ன பண்ணுவான்? யூஸ சொல்லி என்ன வேவ்னு கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடார்ல எதை யூஸ் பண்றீங்க, ரேடார்ல என்ன வேவை யூஸ் பண்றீங்க, நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கலாம். ரேடாரோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா ரேடியோ டிடெக்ஷன், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அண்ட் ரேஞ்ச், சரியா? ஆனா யூஸ் பண்றது மைக்ரோவேவ், மறந்துடாதீங்க. நீங்க பாட்டுக்கு ரேடியோ அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ரேடியோ போடக்கூடாது. ரேடார்ல யூஸ் பண்றது மைக்ரோவேவ். அதனாலயே அடிக்கடி கேட்கிறாங்க இதை, ரேடார்ல எந்த வேவ் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. சோ அது மாதிரி there are lot of uses எல்லாம் படிங்க, படிச்சீங்கன்னா தான் ஒரு கிளாரிட்டி. ஓகேயா? சோ இதுல வந்து ஒரு 2 ஐடியா தான் முக்கியமானது. இந்த எப்படி இத டிரா பண்றது, நான் வரைஞ்சு காட்டினேன்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட டிரா, இந்த டிராயிங் அடிக்கடி வருது. அது மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வச்சு வர கொஸ்டின் சொன்னேன்ல, இந்த இது 2 இது அடிக்கடி வருது. இந்த 2 மட்டும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாவே நியூமெரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு, வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா ஈஸியா தான் இருக்கும். ஃபார்முலாஸ் ரொம்பலாம் கிடையாது, 2-3 ஃபார்முலா தான் இருக்கு, டக்கு டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பியூஐக்யூ மட்டும் போட்டுருங்க போதும், வேற ஒன்றும் வேணாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாத்தையும் போட்டுருங்க, நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஓகே.